சீமானுடைய போக்குகள் மிகவும் ஆபத்தான அரசியலை அவர் பேசுகிறார். நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதா என்கிட்ட சொல்றாங்க. சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று. அதை நான் அப்படியே என் அண்ணன் பழனி பாபா அவர்களை நினைவு தினத்திலே ஏற்கிறேன். நான் உண்மையிலேயே பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன். திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை இதுவரை என் நாட்டை என் மக்களை ஏமாற்றி சுரண்டி கொளுத்த திராவிட திருடர்களுக்கான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் என்பதில் என் தலைவனிலும் என் அண்ணன் பழனி பாபா மேலும் உறுதியிட்டு சொல்கிறேன். என் அரசியல் ஆபத்தானது திருட்டு திராவிடர்களுக்கு. அவர் பொருத்தமில்லாத ஒரு அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்போது பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது? பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் இந்த உத்தியை கையாளுகிறாரா என்ற ஐயமும் எழுகிறது. தந்தை பெரியார் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். அவருடைய காலத்திலேயே சமகாலத்திலேயே அவரை வீழ்த்துவதற்கு பார்ப்பன பனியா உயர் சாதி அமைப்புகள் மிக கடுமையாக அவரை விமர்சித்தார்கள், வீழ்த்த முயற்சித்தார்கள். முடியவில்லை. அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே வேளையை இவர் செய்கிறார் என்றால் இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது. அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது. யாருக்கு துணை போகிறார்? தமிழ் தேசியம் என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது. இங்க பாரு, கொன்னே விடுவேன் ஒழுங்கா பேசாம சரணடைஞ்சிருந்த செத்து போச்சு உன் தத்துவம். தமிழ் தேசியம் சத்தோட எழுந்து வருது, கத்தா நிக்குது. நீ செத்து போன இருட்டுக்குள்ள எங்கேன்னு கணக்கு பார்த்து காசு கொடுக்காம நீனு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது. போலி தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கு தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்த துணிந்திருக்கிறார்கள். இது ஏதோ தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுங்கிவிட முடியாது. பெரியாரியத்திற்கு எதிராக பேசப்படுகிற கருத்து ஒவ்வொன்றும் மார்க்சியத்திற்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரியாரியத்திற்கு எதிராக பேசப்படுகிற ஒவ்வொன்றும் அம்பேத்கர் அரசியலுக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்து இத்தகைய சக்திகளை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இவர்களெல்லாம் நமக்கு ஒரு ஆளா என்று இதை ஒரு ஈகோ பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. இதிலே நாம் ஏதோ பெரிய சக்தி, அவர்கள் சிறிய சக்தி, அவர்களெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடாது என்று நினைத்தால் அது வெறும் ஈகோ அடிப்படையிலான அணுகுமுறையாக மாறிவிடும். அவனை எதிர்கொள்ள என்னையவே எதிர்கொள்ள முடியல. நீ அவனை போய் பார்க்கிற, அவன்கிட்ட போகாத. நீ பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம். என் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன். என்ன நடக்கும்னு பாரு. வச்சிருக்கேன்னு வீசனா என்ன ஆவாயின்னு பாத்துக்க. நீ இங்க வர உன்னைய புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்காது. பி கேர்ஃபுல். சேட்டைய வேற எங்கேயாவது வச்சுக்க தம்பி. 1 கோடி எருமலை அடைகாத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான். அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடியிருக்கிறவன்லாம் பத்த வச்சு எரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். தம்பி, நீ என் இன பெருமையை, என் இன அடையாளத்தை, என் மொழியை, என் இன வரலாறை நீ திராவிட குப்பையை போட்டு 50 ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய். அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. பாரதிய ஜனதாவின் கொள்கை பரப்பு அணியை போல அவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த சூழலில் பெரியாரை விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? சனாதன கொடுமைகளை பற்றி பேசாமல் எச் ராஜா வரவேற்று ஆதரிக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள்? அண்ணாமலை உடனடியாக அதை ஆதரிக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள்? குருமூர்த்தி அதை ஆதரிக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள்? அவர்களெல்லாம் என்றைக்காவது மேதகு பிரபாகரனை ஆதரித்ததுண்டா? அவர்கள் என்றைக்காவது எல்டிடி இயக்கத்தை ஆதரித்து பேசியவர்களா? பிரபாகரனை ஏற்காதவர்கள், எல்டிடி இயக்கத்தை விமர்சித்தவர்கள், தமிழீழ விடுதலைக்கு எதிராக நின்றவர்கள் பெரியாரை எதிர்க்கும் போது வரிந்து கட்டிக்கொண்டு
வலிந்து வந்து ஆதரவை தெரிவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் பேசுகிற அரசியல் எத்தகைய அரசியல் என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ திராவிட இயக்கத்திற்கு எதிரான அரசியல் என்று நாம் கருதிவிடக்கூடாது. திராவிடர் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிரான அரசியல் என்று நாம் ஒதுங்கி நின்று விட முடியாது. நாம் எல்லோரும் பேசுகிற கோட்பாட்டுக்கு எதிரான அரசியல், நாம் அனைவரும் உயர்த்தி பிடிக்கிற சனாதன எதிர்ப்பு என்கிற கோட்பாட்டுக்கு எதிரான அரசியல், சனாதன சங்க பரிவாரங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு தருகிற அரசியல், தமிழ்நாட்டிலும் அவர்கள் காலூன்றுவதற்கு வேரூன்றுவதற்கு வழிவகுத்து தருகிற அரசியல் மிகவும் ஆபத்தான அரசியல். தமிழ்நாட்டிலும் அப்படி பல தலித் இயக்கங்கள் சங்க பரிவாரங்களோடு கரைந்து போய் நிற்கின்றன. அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் குறித்து பல விவாதங்கள் நடந்ததை நீங்கள் அறிவீர்கள். அந்த நேரத்தில் நான் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்தேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை சுற்றி என்ன நடந்தது என்பது எனக்கு மட்டுமே தெரியும். அவற்றையெல்லாம் நான் மிக சாதுரியமாக எதிர்கொண்டேன். இந்த மண்ணில் சனாதனிகள் வேரூன்றுவதற்கு எந்த சூழலிலும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தேன். சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் அவற்றை எதிர்கொண்டேன். தொலைநோக்கு பார்வையோடு அவற்றை நான் அணுகினேன். இறுதியாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தேன். இன்றைக்கு அந்த விவாதமே நடைபெறவில்லை. யாரு இதற்கு பதில் சொல்லாம நீ தெருநாய கல்ல விட்டு எறிஞ்சா 4 தெரு தள்ளி போய் குலைக்கிற மாதிரி அங்க இருந்துகிட்டு போட்டா போய் நோட்டா போய் அது போய் இது. ஏய், கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? அவன்கிட்ட இருக்கா? ஒரு கவன ஈர்ப்புக்காக அதை அவர் கையாளுகிறார் என்றுதான் என்ன தோன்றுகிறதே தவிர அவர் கருத்தியல் அடிப்படையிலே எந்த விவாதத்தையும் வலுவாக வைக்கவில்லை. தனிநபர் தாக்குதல்கள், தனி கட்சி மீதான கடுமையான விமர்சனங்கள் என்று அவருடைய அரசியல் ஒரு இனவாதத்தை நோக்கி பாசிச கூறுகளை கொண்டதாக பரிணாமம் பெற்று வருகிறது. அது அவருடைய எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். மீண்டும் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். டேய், படிங்களா போய். நான் பெரியார படிச்சுட்டு இப்படி எழுதியிருக்கிறார், இப்படி பேசியிருக்கிறார், இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். அதுக்கு பதில் சொல்லாம இவர் பிரபாகரனை பார்த்தாரா? சப்ஜெக்டை மாத்தாது. இங்க சீமானுடைய போக்குகள் மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது, அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஏன் இப்படி செயல்படுகிறார், இவ்வாறு பேசுகிறார் என்று விளங்கவில்லை. அவரை யார் இப்படி உசுப்பி விடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை. அவருடைய போக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது. மிகவும் ஆபத்தான அரசியலை அவர் பேசுகிறார். அது அவருக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல. அவரை பின்பற்றக்கூடிய தோழர்கள் மிக கவனமாக இவற்றை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் அவர் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே எல்லாவற்றையும் அணுகுகிறார். அவருடைய வாதம் 100 விழுக்காடு குதர்க்கவாதமாக இருக்கிறது. அதில் எந்த விதமான ஒரு ஜனநாயக அணுகுமுறையும் இல்லை, கருத்தியல் சார்ந்த போக்கும் இல்லை, கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் பிள்ளை சீமான் பத்த வச்சு திராவிட கொப்பையை எரித்துட்டாண்டா. தமிழ் தேசிய அரசியல் தீ பற்றி எரியுது தமிழன் நிறங்கள். என்னை எதிர்கொள்ள முடியல. வாங்க அப்பாவும் மகன் இங்க வந்து பேசு. நான் இந்த தெருவில் பேசுறேன், அந்த தெருவில் பேசுங்க. அதை பற்றி விழுப்புரத்தில் பேசுறது, திண்டிவனத்தில் பேசுறது, அந்த வேலையெல்லாம் இங்க வரணும், இங்க வரணும். சீமான் போய் சொல்றார், அதானே பேசணும். பிரபாகரனோட ஒரு நின்னது போயிட்டாய் பஞ்சாயத்து இங்க. ஏடா பைத்தியக்கார பயல, நான் உன் வீட்டுல கல்லறிஞ்சா நீ என் வீட்டுல தாண்டா எரியணும். நீ என்ன பக்கத்து வீட்டுக்கார மேல எரியறா? அவர் ஏண்டா போய் சொல்லிடுறா? நானாவது வெறுங்கையோட இருக்கேன், அவன் இடுப்புல பிஸ்டலோட இருக்கிறாப்ல. சும்மா இங்க பாரு. நாங்க ராணுவ பேரேடு, நீ தடி குச்சி வண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்கியா? திராவிடம் தளர்ச்சி விடுகிற போது தமிழ் தேசியம் பேர் எழுச்சி உருகிறது. நீ சேட்டை செய்யக்கூடாது தம்பி. நீ வேறு கேட்பது அவர் ஏங்க பிரபாகரன் முன்னுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு. அவன் தானடா முன்னாடி நிப்பான். திராவிடத்தின் குறியீடு திருட்டு. திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றால்
தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன், தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன், தமிழ் தேசிய அரசியலின் அடையாளம், முகம், முகவரி எல்லாமே தமிழ். நாம் தமிழர் கட்சிக்கு இல்லடா அவன். கொஞ்ச நேரம் இருங்க, முடிச்சுக்கிறேன் தம்பி. நெருப்பு எரியும் போது குறுக்க வரப்படாது. இருங்க இருங்க, நமக்கு ஆதரவா தான் பேசணும்னு நினைக்கிறாரு, ஒரு வாக்காளரா பேசணும்னு நினைக்கிறாரு. இருங்க இருங்க தம்பி, பொறுமை காத்துருங்க. ஏய் அமைதியா இருங்க தம்பி, உங்களால பாருங்க இடையூறு வருது. அமைதியா இருங்க அமைதியா இருங்க. நாங்கள் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை வளர்க்கிறதுக்கு வந்த பிள்ளைகள், பெருமரமாக்கிட்டு தான் போவோம். என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்றை நான் சொல்லுவேன். மதவாதத்திற்கு சீமான் பெரியாரை எதிர்ப்பது என்பது மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக போய்விடும் என்று பேசுகிறார். என்னை மட்டுமல்ல, இங்கே கூடியிருக்கிற என் தம்பி தங்கையில் தெரிந்து கொள்ளும்ல, என்னை மட்டுமில்லை இவர்கள். ஐயா பெரியார் எத்தனாயிரம் திராவிட கூட்டாளி, ஆரிய கூட்டாளி, ஆரிய கூட்டாளி மட்டுமல்ல, அவர் ஆரிய அடிமை மட்டுமல்ல, ஆங்கிலேய அடிமையாகவும் வாழ்ந்திருக்கிறார். ஆரிய கூட்டில் தான் அவர்கள் அரியணைக்கே வந்திருக்கிறார்கள். இது புது மாதிரி சத்தம் போடுத, இது என்னன்னு தெரியலையே. இது திராவிட ஆம்புலன்ஸா இருக்குமோ? இருக்குமா? இவர்கள் இது இவர்களுக்கு திமுகவையோ பெரியாரையோ திராவிடத்தையோ நீங்க எதிர்த்து விட்டால் அவனுக்கு இருக்கிற ஒரே கருவி ஆரிய கைக்கூலி, RSS கூலி, பிஜேபி கைக்கூலி, இதே தான் பேசிருப்பான். நான் இவனுக்கு தான் பேர் வச்சிருக்கேன், போடா பிக்காலி அப்படின்னு. பிக்காலி பாய்த்திக்கார பயிலுங்க. டேய், என் மரபணு சோதிச்சு பாடுறா, இங்க உட்கார்ந்து இந்த மான மரபர் கூட்டத்தை சோதிச்சு பாடுறா. என் பரம்பரையில ஓடுதடா. எந்த வடிவத்தில் சாதி, மதம், அதிகாரம், அரசியல், ஆதிக்கம், எந்த வழியில் அநீதி வந்தாலும் எதிர்த்து போர் புரிகிற மரபு தமிழன் மரபடா. எனக்கு எந்த திராவிடனும் கத்துத்தர வேண்டியதில்லை. எனக்கு பெரியாரு எந்த சொரியாரு வந்து எதிர்த்து போரிட எனக்கு கத்தரவில்லை. என் பரம்பரை மரபணுவில் என் ஜீன்ல இருக்குடா போர்க்குணம். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் பேரனும் பேத்திகளும் ஆர்ப்பத்திருட்டு திராவிட படையை கடக்க மாட்டோமா? எனக்கு வந்து நீ கத்துத்தாரியா? நீ எனக்கு கத்துத்தர, எனக்கு எதுக்குறதுக்கு? அது மதவாதத்துக்கு எதிராக. பெரியார் இவன் என்னுடைய அண்ணன், தமிழ் பேரினத்தின் பெரியார் பழனி பாபா மதவாதத்திற்கு எதிரான குறியீடு. சத்தியமா சொல்றா, அல்லா மேல ஆணையிட்டு, இறைமகன் இயேசு மேல, நான் வணங்குகிற என் முருகன் மேல ஆணையிட்டு சொல்றா, அவன் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு. பெரியார் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு. எந்த மதத்திற்கு எதிரான குறியீடு? யார் வர்றது? யார் வருவது? பெரியார் மதவாதத்திற்கு, மதத்திற்கு எதிரான குறியீடு தான். எந்த மதத்திற்கு? பார்ப்பனர்கள், நம்மில் கீழான சாதி மக்கள், நம்மில் கீழானவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்த 4 கூட்டமும் நமக்கு எதிரி என்று பெரியார் பேசியிருக்கார். எப்போ? தன்னுடைய பிறந்த நாள் செய்தியிலே. இந்த 4 கூட்டமும் நமக்கு எதிரி என்றால் அந்த நமக்கு என்பதில் யார் இருக்கா? கிறிஸ்தவ இஸ்லாம் எதிரின்னா இந்த நமக்கு எதிரி. இந்த நமக்குல யார் இருக்கா? நம்மில் கீழான மக்களுக்கான கீழான சாதி, அந்த சாதி எது? யார் பதில் சொல்வா? பெரியாரின் பெரும்பக்தர்கள் யார் வந்து பதில் சொல்வா? யாரு? இதற்கு பதில் சொல்லாம நீ தெருநாய கல்ல விட்டு எறிஞ்சா 4 தெரு தள்ளி போய் குலைக்கிற மாதிரி அங்க இருந்துகிட்டு போட்டா பொய், நோட்டா பொய், அது பொய், இது. ஏய், கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? அவன்கிட்ட இருக்கா? நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று பெரியார் சொல்கிறாரு. நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? யாருக்கு பதில்? யார் சொல்லுவா? எந்த இன எழுச்சி? மொழி அபிமானம் இல்லை, தேசாபிமானம் இல்லை, இனாபிமானம் இல்லை என்றால் இங்கிலீஷ் படி, இங்கிலீஷ் நாகரிகமான மொழி. அந்த இங்கிலீஷ் மொழி அபிமானம் மட்டும் எப்படி வந்தது? எதற்கு வந்தது? யார் பதில் சொல்லுவா? யார் பதில் சொல்லுவா?
இங்க பாரு, கொன்னே விடுவேன். ஒழுங்கா பேசாம சரணடைஞ்சிரு, சரணடைஞ்சிரு. செத்து போச்சு உன் தத்துவம். தமிழ் தேசியம் சத்தோட எழுந்து வருது, கெத்தா நிக்குது. நீ செத்து போன இருட்டுக்குள்ள எங்கேன்னு கணக்கு பார்த்து காசு கொடுக்காம நீ நீங்க எல்லாம் பெரிய கொம்பாதி கொம்பன் கோட்பாட்டு சிங்கம் தானே, சிங்கம் தானே, நீ பெரிய கொள்கையாளம் தானையா? ஓட்டு காசு கொடுக்காம நீ வென்ற வெள்ளு பாத்துரும். அப்புறம் செத்து போயிட்ட நீ. டேய் படிங்களா போய். நான் பெரியார படிச்சுட்டு இப்படி எழுதியிருக்கிறார், இப்படி பேசியிருக்கிறார், இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். அதுக்கு பதில் சொல்லாம இவர் பிரபாகரனை பார்த்தாரா? சப்ஜெக்டை மாத்தாது. இங்க என் பேரை உச்சரிக்காதவன், என் தலைவன் பேரை பேச பயந்தவன், பேரையே சொல்லக்கூடாது நினைச்சவன் இன்னைக்கு டிவி உட்காந்துக்கிட்டு பிரபாகரன் 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 இருக்கான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். நாங்கள் தந்தை பெரியார் யாரை வர அவர்கள் திரு பிரபாகரன் அவர்கள். டேய் பிச்சு பெருமை உங்களை அயோக்கியா பயங்களா. பெரியார நாங்க வந்து தந்தை பெரியார்னு சொல்லிடுறோம், இவர்கள் திரு பிரபாகரன். டேய் மேதகு தலைவர் அவர்கள். எப்படி மேதகு தலைவர் அவர்கள்? தலைவர் பிரபாகரன், குறைஞ்சபட்சம் அதையாவது சொல்லணும். தலைவர் பிரபாகரன் முடியலைன்னு வச்சுக்க, திரு பிரபாகரன் போட்டா மிஸ்டர் ஈவேரா, திரு கருணாநிதி அவர்கள், அப்படிதான் நாங்க சொல்லுவோம். தம்பி என்ன கொடுக்குறியோ அதைத்தான் திருப்பி கொடுப்போம். நீ மரியாதையா பேசி பழகு. இப்பதானே படத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்க, இப்ப திரு போட்டிருக்க, கொஞ்ச நாளைக்கு இப்ப திரு 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 திருன்னு போடுவ. எப்போ எப்போ சரியாக அந்த 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 மே மாசம் தேர்தல் முடிஞ்சு ஓட்டு எண்ணும் போது நீயே மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பேசிடுவ, பேச வைப்பேன். ஏய் ரொம்ப காலமா ஒரு முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தான், நான் ஒரு முருகனை வரைஞ்சேன், எப்படி பண்றாரு பாருங்கண்ணா. இப்ப எல்லார் வீட்லயும் ஏன் முருகன் தான் இருக்கான். நீ ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்த, இப்ப எல்லார் வீட்லயும் என் தலைவன் தான் இருக்கான். எல்லாருடைய அலைபேசியிலையும் வீட்டு முகப்பிலையும் எல்லார் வீட்டுல பிறக்கிற பிள்ளையும் பிரபாகரன் பிரபாகரன் என்று பெயர் தாங்கி பிறக்குது. எழுதி வச்சுக்க, இன்னும் சரியாக 10 ஆண்டுகளில் தமிழ் பேரினத்தில் என் பிரபாகரன் என் தலைவன் பெயர் தாங்கியே பெரும்படை நிக்கி. நீ ஒண்ணும் பண்ண முடியாது. இமிகிரேஷன்ல பார்க்கும்போது என் மகன் சின்னவனுக்கெல்லாம் மாவீரன் பிரபாகரன், அவனை கூட விடுவான். ஃபாதர் நேம் ஒண்ணு இருக்குல்ல, சீமான், முடிஞ்சது கதை. அதே மாதிரி இங்க ஒவ்வொருத்தர் பிரபாகரன் பார்க்கும்போது எனக்கு இந்த நாட்டுல எல்லாருமே பிரபாகரன்னா அவன் என்ன முடிவு பண்ணுவான்? நாட்டை டெரரிஸ்ட், தமிழ் நேஷனல் லீடர். எப்படி வரும்? பெரியாரை பேசினால் ஓட்டு வாங்க முடியாது, வேண்டாம், அந்த ஓட்டு எனக்கு தீட்டு, போட்டுறாத, வச்சுக்க, நீ வச்சுக்க. 1000 பெரியார்கள் என் இனத்திற்கு உண்டு. அதை தெரிந்து நீ எனக்கு ஓட்டு போட்டால் எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு பெருமை. நடமாட விட மாட்டோம் சொன்னவெல்லாம் எங்கிட்டு நடமாடிட்டு இருக்கான்? போ, எங்கிட்டு இருக்கான்? கொஞ்சம் முன்னாடி வா. எது ஒன்றுக்கு உனக்கு பதில் இருக்கு.